அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன ஒரு பின்னணியில பார்க்குறோம்னா, நமக்கு சமீபத்தில ஆப்பரேஷன் பிரம்மா அப்படிங்கிறத நம்ம லான்ச் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா? ஆப்பரேஷன் பிரம்மா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ, மியான்மர் மற்றும் தாய்லாந்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுக்காக மியான்மருக்கு அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுக்காக இந்த ஆப்பரேஷன் பிரம்மா அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுல விமானங்கள் மூலியமா நிறைய நிவாரணப் பொருட்கள வந்து நம்ம அனுப்பியிருப்போம். அப்படி அனுப்புறப்ப நம்ம விமானங்கள் இந்த ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்க்கு உட்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிருந்துச்சு. அப்படின்னா ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பொதுவாவே ஒரு விமானம் இருக்கு அப்படின்னா, அது ஜிபிஎஸ் சிக்னல பேஸ் பண்ணி தான் நேவிகேட் பண்ணும். ஓகேங்களா? அது எங்க போகுது அப்படிங்கிறத அப்படியே நம்ம எப்படி கூகுள் மேப் யூஸ் பண்றோமோ, அந்த மாரி தான் ஒரு நேவிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்னா என்னன்னா, ஒரு ஃபார்ம் ஆஃப் சைபர் அட்டாக் சரிங்களா? ஸோ சைபர் அட்டாக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விமானத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னல சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? வேற ஜிபிஎஸ் சிக்னல ஜிபிஎஸ் சிக்னல வந்து குடுத்துருவாங்க. இதனால விமானம் தொலைஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரியா? இப்ப ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்னா என்ன? ஃபார்ம் ஆஃப் சைபர் அட்டாக் தட் ஜெனரேட்ஸ் ஃபால்ஸ் ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, தகாவூர் ராணா ரீசென்ட்லி எக்ஸ்ட்ராடிட்டட் ஃப்ரம் அமெரிக்கா இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட தகாவூர் ராணா எதில் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை தீவிரவாத தாக்குதல் 2008 நடந்திருக்கும் இல்லையா? இதனுடைய முக்கிய குற்றவாளியாக அறியப்படுவர் தான் யாரு? தகாவூர் ராணா. சமீபத்துல அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வர நாடு கடத்திட்டு வந்திருக்காங்க. இங்க அவருக்கு என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட சிறப்பு நீதிமன்றத்துக்கு கீழே வழக்குகள் அவர் மேல போடப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தது, which is the first state in India to implement subclassification of scheduled caste after recent Supreme Court judgment regarding it அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இந்தியாவில் பட்டியல் சாதியினரின் துணை வகைப்பாட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது? சப்கிளாசிபிகேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்சி அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே நிறைய ஜாதிகள் வந்து இருக்கும். அதுல ஒரு சில ஜாதிகள் பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிருப்பாங்க ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி. ஒரு சில ஜாதிகள் டெவலப்மெண்ட் வந்து கம்மியா தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கக்கூடிய ஜாதிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு ரிசர்வேஷனை வழங்கலாம். சரிங்களா? அதுதான் உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் 2009ல எஸ்சி அப்படிங்கிற பிரிவுல இருந்து எஸ்சிஏ அப்படிங்கிற பிரிவை உருவாக்கி, ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் அப்படிங்கிற பிரிவை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு 3% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வழங்கி இருப்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் சப்கிளாசிபிகேஷன். இந்த ஒரு விஷயம் நிறைய மாநிலங்கள் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு, பஞ்சாப்லாம் பண்ணியிருப்போம். இருந்தாலும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போடப்பட்டுச்சு. இது வந்து அரசியல் அமைப்பு படி செல்லாது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் போன வருஷம் சப்கிளாசிபிகேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறத தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு எந்த மாநிலம் முதல் முறையா இந்த சப்கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தெலுங்கானா பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, the state of social protection report 2025 states that nearly 2 billion people from low and middle income countries lack social protection. The report was released by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமூக பாதுகாப்பு நிலை அறிக்கை 2025 குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்கள் சமூக பாதுகாப்பின்றி இருப்பதாக கூறுகிறது. இந்த அறிக்கையை யார் வெளியிட்டது? சோசியல் ப்ரொடெக்ஷன் இல்லாம இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த அறிக்கையை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறத கேள்வி. ஸ்டேட் ஆஃப் சோசியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கறத வேர்ல்டு பேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? கடைசியா, which state will host the கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025? 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை எந்த மாநிலம் நடத்தும்? போன வருஷம் பார்த்தோம்னா தமிழ்நாடு நடத்திருப்பாங்க. இந்த வருஷம் பீகார்ல நடக்க போகுது. சரிங்களா? சோ அதற்கான சின்னம் மேஸ்காட் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? கட்சிம்ஹா அப்படிங்கிறது தான் இந்த மேஸ்காட்டோட பேரு. ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் எலிஃபென்ட், ஹார்ட் ஆஃப் அ லைன், அதான் டேக் லைன். சரியா? ஸோ கட்சிம்ஹா பாலா வம்சம் இருக்கும் இல்லையா? பாலா டைனாஸ்டி, அந்த டைனாஸ்டியோட ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.